கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்று ஜென்ம பாவம். அதாவது முதல் மனிதனாகி ஆதாம் செய்த பாவத்தின் காரணமாக அவனுக்கு பிறகு பிறந்த எல்லோரும், உலகத்திலே முதலாவதாக படைக்கப்பட்டது ஆதாம் ஏவாள். அதனால் அதற்கு பிறந்த எல்லாருமே அவங்களுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இந்த முதல் மனிதனாகி ஆதாம் செய்யக்கூடாத ஒரு தப்பை செஞ்சதுனால அவனுக்கு பிறந்த எல்லாருமே பிறக்கும் போதே பாவத்தோடு பிறந்துட்டாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்போ இது தொடர்பான பைபிள் வசனங்களையெல்லாம் திரையில் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அதை ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று, பிறக்கும்போதே ஆதாம் செய்த பாவத்திற்கான தண்டனையோடு பிறக்கிறாங்க, கில்ட்டியாக பிறக்கிறாங்க, குற்றவாளிகளை பிறக்கிறாங்க அப்படின்னு பைபிளை வச்சு கிறிஸ்தவர்கள் ஒரு கோட்பாட்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்னொரு பிரிவினர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பிறக்கும்போது குற்றவாளிகளை பிறக்கிறது இல்லை, ஆனால் பாவம் செய்கின்ற சுபாவத்தோடு பிறந்துட்டோம். ஆதாம் செஞ்ச பாவத்தின் காரணமாக அந்த சுபாவம் நமக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு. அந்த சுபாவத்தின் காரணமாக நம்ம எல்லோரும் கட்டாயமாக பாவம் பண்ணிடுறோம். அதன் காரணமாக நாமும் குற்றவாளிகள் ஆகிடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும், இந்த விதத்தில் பார்த்தாலும் அந்த விதத்தில் பார்த்தாலும் சரி, இந்த உலகத்தில் நம்ம மனிதனாக பிறந்துட்டோம்னாலே கடவுளுக்கு முன்னால் நம்ம குற்றவாளிகளாகிய நமக்கு நரக தண்டனை இருக்குது. இதிலிருந்து தப்பிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கணும், இல்லைன்னா நரகம்தான். இதுதான் கிறிஸ்தவ போதனை. ஆனால் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்த ஜென்ம பாவங்கிறாங்கல்ல, ஒரிஜினல் சின் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுக்கு எந்த விதமான ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது. காரணம் என்னென்னா, முதலாவது இது நெறிமுறைப்படி தவறு. யாரோ ஒருத்தர் பண்ண பாவத்துக்காக அதற்கு பிறகு இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரையும் குற்றவாளிகளாகவோ அல்லது அவங்களுக்கு பாவம் செய்கிற சுபாவத்தை கொடுத்து அவங்கள பாவம் செய்ய வச்சு அவங்களையும் குற்றவாளிகள் ஆக்குறதோ எந்த விதத்தில் நியாயம்? ஆதாம் பாவம் பண்ணிட்டான். அதற்கு பிறகு அவனுக்கு பிறக்கிற சந்ததி எல்லாருமே பாவம் செய்கிற சுபாவத்தோடு பிறந்து அவங்களும் பாவம் செஞ்சு குற்றவாளிகள் ஆகுறாங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பாவ சுபாவத்தை அவங்களுக்கு கொடுத்தது யார்? இன்னும் சரியாக சொல்லப்போனால் பிறக்கும்போதே குற்றவாளிகளாகவே பிறந்துடுறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பாவ சுபாவத்தோடு பிறந்து பாவம் செஞ்சு குற்றவாளிகள் ஆகிறோம் அப்படிங்கிறது வேற. பிறக்கும்போதே ஆதாம் செய்த பாவத்தின் காரணமாக நாமும் குற்றவாளிகளாக பிறக்கிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம பிறக்கும்போது குற்றவாளிகளாக பிறந்தாலும் சரி, அல்லது பிறக்கும்போது பாவம் செய்கிற சுபாவத்தோடு பிறந்து நாம் தனிப்பட்ட முறையில் பாவம் செஞ்சு பிறகு குற்றவாளிகளானாலும் சரி, எப்படி பார்த்தாலும் ஆதாம் செய்த பாவத்தின் காரணமாக தான் இந்த பிரச்சனை நமக்கு வர்றதாக பைபிள் சொல்லுது. அப்போ இது எப்படி நியாயமாக இருக்கும்? இது நியாயம் அல்ல. இரண்டாவது, இது விஞ்ஞானபூர்வமாகவும் சாத்தியம் கிடையாது. யாரோ ஒருத்தர் பண்ண பாவத்தின் காரணமாக அதற்கு பிறகு பிறக்கிற எல்லாருக்குமே அந்த பாவ சுபாவம் இருக்கும், அல்லது அந்த குற்றம் அவங்க சந்ததியில் அப்படியே தொடரும். ஒருத்தர் செஞ்ச பாவத்திற்கான குற்றத்தை அதற்கு பிறகு பிறக்கிறவர்களும் சுமப்பார்கள் அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாக தப்பு. விஞ்ஞானத்தின்படி அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. மூன்றாவது, சரித்திர ரீதியாகவும் இது சாத்தியமில்லை. அதாவது ஆதாம் என்கின்ற முதல் மனிதன் செய்த பாவத்தின் காரணமாக அதற்கு பிறக்கிற எல்லாருமே குற்றவாளிகளாக பிறக்கிறாங்க அல்லது பாவம் செய்கிற சுபாவத்தோடு பிறக்கிறாங்க அப்படிங்கிறது சரித்திரபூர்வமான உண்மை இல்லை. ஏன்னா சரித்திரத்தில் ஆதாம் ஏவாள் என்கின்ற 2 பேர் வாழ்ந்தாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இது ஒரு மத ரீதியான கதை. மரபணு ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஆதாம் ஏவாள் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட தம்பதியிலிருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லலை. விஞ்ஞானத்தின்படி பார்த்தா, மரபணு ரீதியாக பார்த்தோம்னா மனித குலம் என்பது பல பில்லியன் ஆண்டுகளாக நடந்த பரிணாம வளர்ச்சி மூலமாக உருவான ஒன்று. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆணுக்கு பெண்ணுக்கு பிறந்தவங்க இல்லை நாம் எல்லோரும். ஆக சரித்திர ரீதியாகவும் இது உண்மை கிடையாது. அதாவது ஜென்ம சுபாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இப்போ இந்த விஷயத்தில் கிறிஸ்தவங்களுக்குள்ளே பயங்கர குழப்பம். ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இப்போ ஜென்ம சுபாவத்தோடு ஒருத்தன் பிறந்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உடனே அதுக்கு அவங்க வச்சுருக்கிற கோட்பாடு இருக்கு இல்லையா, அதுலேயே பல்வேறு விதமான குழப்பங்கள். சபைக்கு சபை ஒவ்வொரு விதமாக போதிப்பாங்க. இப்போ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, எதற்காக கிறிஸ்தவ மதம் இந்த ஜென்ம சுபாவம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை, ஒரு கருத்தை உருவாக்குச்சு? இதுக்கு காரணம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுமே பாவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை போதிக்கும். மனிதன் பாவம் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் கிறிஸ்தவம் அதையெல்லாம் விட சிறந்தது, வித்தியாசமானதுன்னு காட்டணும். எப்படி காட்டுறது? மனிதன் பாவம் செய்கிறதுனால பாவி இல்லை, பிறக்கும் போதே பாவியை பிறந்துட்டான்னு ஒரு புது கான்செப்டை கொண்டு வராங்க. எப்படி பிறக்கும் போதே பாவியை பிறக்கிறான்? ஏன்னா அவனுடைய மூதாதையனாகி ஆதாம் பாவம் பண்ணிட்டான். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே குற்றவாளிகளாக பிறக்கிறாங்க அல்லது குற்றவாளிகள் ஆயிடுறாங்க.
அதன் காரணமாக அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே மனிதர்களை கொண்டு வராங்க. சரியா? அப்போ பிறக்கும் போதே ஒரு மனிதன் பாவியாக பாவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளே பிறக்கிறான் அப்படின்னா அதிலிருந்து அவனால் வெளியில் மீண்டு வர முடியாது. தானா நாங்கள் அவனை விடுவிக்கிறோம், கிறிஸ்தவ சபை அவனை அதிலிருந்து விடுவிக்கும்னு சொல்லி இவங்க மனித குலத்தை இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு விரும்புகிறாங்க. இதுதான் இந்த தந்திரம். பிறக்கிற எல்லாருமே பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தோடு இருக்கிற ஒரு மனிதன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது. நாங்கள் ரட்சிக்கிறோம். அப்போ இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, இந்த மதத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான கருத்து தான் ஜென்ம சுபாவம் என்பது. அப்போது ஆதியிலே ஆதாம் ஏவாள் என்று ஒரு தம்பதியை கடவுள் படைத்தார். அவர்கள் அவருடைய பேச்சை மீறி சாப்பிடக்கூடாத ஒரு கனியை சாப்பிட்டார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கும் அவர்களுக்கு பிறக்கின்ற எல்லோருக்கும் சாபம் வந்தது. எல்லா மனிதர்களும் ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த கருத்து இருக்கு இல்லையா, அந்த கோட்பாடு, இது திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒன்று, எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு. பிறக்கும் போதே நீ பாவியாக பிறந்துட்ட, ஒன்றால் ஒன்றை ரட்சித்துக்க முடியாது. ஒன்றை ரட்சிக்கணும்னா எங்கள் உதவி வேணும், எங்ககிட்ட வா, நாங்கள் சொல்லித்தரோம். எங்கள் சபையில் நீ உறுப்பினர் ஆகணும், நாங்கள் ஒன்றை தண்ணிக்குள்ளே முக்கி எடுப்போம். நாங்கள் சொல்கிற சட்டத்திட்டங்களுக்கு நீ கட்டுப்படணும், சபைக்கு வரணும், காணிக்கை கொடுக்கணும், பைபிள் வாசிக்கணும், நாங்கள் நடத்துகிற கூட்டத்தில் எல்லாம் கலந்துக்கணும், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும். இடையில விட்டுட்டு போனேன்னா அவ்வளவுதான், உன்னுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமாக போயிடும். இப்படியெல்லாம் சொல்லி எல்லாரும் ஏமாத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜென்ம பாவம், ஒரிஜினல் சின் என்கின்ற பொய்யான கருத்து.